அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் ஆகிய அந்த பரிசுத்த நாளிலும் தேவனுடைய திருப்பாதம் கடந்து வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், அவருடைய மகத்துவத்தை அன்பையும் நாம் உணரவும் அனுபவிக்கவும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று நமக்கு தேவன் தருகிற சுருக்கமான ஒரு ஆலோசனை. நம்ம இருக்க வேண்டிய பிரதானமான காரியம் என்ன? எல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை, அதில் பயன் இல்லை, ஒரு பயனும் இல்லை. தேவனுக்கு மகிமை. அன்பு, அன்பிலே பல வகையான அன்புகள் இருக்கிறது. தேவன் விரும்புகிற அன்பு அல்லது தேவனிலே செலுத்துகிற அன்பு என்ன என்பதை நாம் சில வசனங்கள் மட்டும் பார்த்து நம்மிலே அதை உருவாக்கி கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதானமாய் 12 சீடர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டிருந்தார். தேவனுக்கு மகிமை. அவருடைய தொழில் என்ன? அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் தாம் அனுப்புகிற இடத்திற்கு போகவும் 12 பேரை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர்கள் தம்மோடு கூட இருக்க, அவர்களை தம்முடைய காரியமாய் அனுப்புவதற்கு கர்த்தர் அப்படி வைத்திருந்தார். இப்போ இங்கே நாம் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அதில் ஒரே ஒரு அப்போஸ்தலர் மட்டும் அன்புள்ளவர் என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு ஒரு பேர் உண்டு. ஆனால் அவருக்கு அன்பாயிருந்த சீசன், அன்பாயிருந்த சீசன், அன்பாயிருந்த சீசன் என்று அவரை பற்றி வரும்போதெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்பாயிருந்த சீசன் எங்கே இருப்பார்? அவர் கிடைக்கிற நேரங்களில் மற்ற சீடர்கள் எல்லாம் அவரை சுற்றி இருப்பாங்க, முன்னால் இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்? பக்கத்தில் உட்காந்து அவருடைய மார்பில் சாய்ந்துக்கிட்டு இருப்பார். இந்த அன்பா இருந்த சீசனுக்குரிய வித்தியாசம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் வேறு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவர்களுக்குள்ளே பரிசுத்தாவி உண்டு. பரிசுத்தாவியினால் தேவனுடைய அன்பு அவர்களுடைய உள்ளங்களில் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒரு சீசனை மட்டும் அன்பா இருந்த சீசன் என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் இந்த அன்பாயிருந்த சீசனை தான் ஆண்டவர் ரொம்ப முக்கியப்படுத்தி இருக்கிறார். அந்த அன்பு என்ன என்று உணர்ந்து நாமளும், அதாவது தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தாலும், தேவனுடைய சீடர்களாயிருந்தாலும், தேவ தரிசனங்களை கண்டாலும், தேவனுக்கு முன்பாக இருக்கிறதாக தெரிந்தாலும், நம்முடைய நேரங்கள், சமயங்கள், காரியங்கள், நம்முடைய கைக்கொள்ளுதெல்லாம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இது அன்பார்ந்த கொஞ்ச நேரம் கிடைத்தால் இயேசுவின் மார்பிலே சார்ந்துவிடுவார். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உறவு, இந்த அன்பு, அதாவது நமக்கு வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை நாம் இங்கே வாசிக்கலாம். இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். அந்த நேரத்தில் நடக்கிற சம்பவம் இது என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுக்கு அன்பானவனாக இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். அந்த சீசர்களில், அந்த மற்ற 11 சீசர்களிலும் ஒரு சீசன் இயேசுவில் அன்பாக இருந்தான். அவர் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு இருந்தார் என்று வேதம் சொல்கின்றது. ஆண்டவர் சொன்னார், அதாவது குழுமி இருக்கிற நேரத்தில் யூதாசுக்கு பல தடவை எச்சரிப்பு கொடுத்தார். எச்சரிப்பு கொடுத்து அவன் பரவாமல் இருந்தால் நலமாக இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தார். அவன் அந்த பழத்தின் மேல் உள்ள ஆசையினால தன்னுடைய குருவை காட்டிக் கொடுக்கவே அவன் தீர்மானித்து விட்டான். பண ஆசை வந்த உடனே அப்படி செய்தான் என்று நாம் காணுகின்றோம். இயேசு சொன்னார், அவன் பரவாமல் இருந்தால் நலமாக இருக்கும், அவனுக்கு ஐயோ இல்லைல்லாம் எப்படி ஒரு தான் காட்டி கொடுக்கணும், ஆனால் நீயா இருக்கக்கூடாது என்று அவர் சொல்லியிருந்தார். இந்த சீடர்களிலே காட்டி கொடுக்கிறவன் இருந்தான், மறுதளிக்கிற சீசனும் இருந்தார், எல்லாரும் இருந்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள், தேவனுக்கு மகிமை. ஆனால் அவர்கள் அந்த யூதாசை தவிர மற்ற எல்லாம் பின்னால் ஒரிஜினல் ஆகிவிட்டார்கள்.
பரிசுத்தாய் பெறுவதற்கு முன்னால் உள்ள சம்பவம். இப்படியோ அதாவது அவர்களில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒரு சீசன், தேவனுக்கு மகிமை, அவருடைய அன்புதான் இப்படி செய்தது. என்ன 2 வசனம் கூட அதில் கீழே வாசிங்க பார்ப்போம். யாரை குறித்து சொல்லுகிறார்கள் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினார். தேவனுக்கு மகிமை. ஏன் இவங்க கேட்க கூடாதா? இவங்கள அப்போஸ்தலர்கள் தானே. யோவானை தவிர மற்ற 10 பேரும் அப்படியே பிரமிக்கிறாங்க. யார் நம்மில்லை, யார் நம்மில்லை, யாரு காட்டுக் கொடுப்பார். ஆனால் யூதாஸ் அங்கே தான் இருக்கான். அவனும் அப்போஸ்தலன் தான். தேவனுக்கு மகிமை. அப்படி இருக்கும்போது அதாவது அங்கே என்ன நடந்தது? இப்போ ஆளை தெரியணும்னா இவங்க எல்லாரும் அப்போஸ்தலர்கள் கேட்கலான்னு கேட்கவில்லை. ஆனால் அந்த அன்பை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அந்த அன்பாயிருந்த சீசனிடத்தில் தான் சொல்லி கேட்கிறாங்க. அடுத்த வசனம். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதித்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். தேவனுக்கு மகிமை செய்யறது சீக்கிரமா செய்யப்பா. சாத்தான் உள்ள புகுந்துட்டான், என்ன செய் விட்டுட்டார். இப்போ நான் அதில் என்ன சொல்ல போறேன், அந்த வசனத்தில் மேலே படிக்கும்போது அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவானிடத்தில் சைகை காட்டுறாங்க. அவர் யார் கேட்டு சொல்லு. ஏன்னா இவர்களெல்லாம் கேட்கவில்லை. இன்று பாருங்க, வரம்பெற்ற தேவனுடைய மனிதர்கள் இங்கே தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற இடத்துல, அதாவது பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட மக்களும் கூட சொல்லுகிறார்கள் அல்லவா, இந்த காரியத்தை கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, எனக்காக இந்த காரியத்தை எப்படி செய்யலாம், இப்படி இருக்கு அப்படி இருக்கு சொல்லுகிறாங்க பாருங்க. அதே மாதிரி அதை விட சிறந்தது தேவனுக்கு மகிமை. அதுபடியால் நாம் தேவனில் அன்பு கூற வேண்டும். தேவனுக்கு கொடுக்கிற இடத்தை யாருக்கும் எதற்கும் கொடுத்தால் ஆபத்து என்பதை நான் இந்த ஊழிய காலத்தில் 55 ஆண்டு கால ஊழியத்தில் நான் கண்டறிந்த ஏராளம் காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு கொடுக்கிற இடத்தை வேறொருக்கும் கொடுக்காதீங்க. அன்பு பாராட்டணும். மனிதர்கள் அன்பு பாராட்டணும் எழுதியிருக்குங்க. அதுபடினால அதாவது தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கும்போது அதாவது ஆண்டவர் அந்த 12 பேர்ல ஒருவனை அன்பாக கண்டார். அவன் கிடைக்கிற நேரங்களிலெல்லாம் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருப்பான். இப்பொழுது அனனியாவினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், இப்பொழுது சவுலை தேடு என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான். இப்ப கதை தட்டினேன்னா அவன் அங்கே ஏதாவது பேப்பர் படிச்சுக்கிட்டோ டிவிக்கு முன்னாலேயோ அதையோ இதையோ ஐயா வந்துட்டாருன்னு சொல்லி ஒன்று ஆஃப் பண்ணிட்டு ஓடி வரும், அப்படியெல்லாம் கிடையாது. அவன் என்ன செய்கிறான்? அங்கே ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணுகின்றான். அன்பானவர்களே, அன்பு என்ன செய்யும்? கிடைக்கிறவர்கள் அங்கே தானே இருக்கும். ஒரு பையனை ஒருவர் தேடி வருகிறார் என்றால், ஐயா பிள்ளைங்க, அவன் இன்னும் அவனுடைய ஃப்ரெண்டு இன்னும் வீட்டில் இருக்கிறான், எப்போ அவனுக்கு சமயம் எடுக்க அங்கே தான் இருப்பான். ஃப்ரெண்ட், உயிர் ஃப்ரெண்டாக சிலரை வச்சுருப்பாங்கல்ல, அப்படி அதை தேடு. இப்போ ஒரு இடம் பார்க்கணும்னா அங்கே இருப்பாங்க. அவர் போய் பாருங்க, அந்த ஃப்ரெண்டு வீட்டில் இருப்பான். யார் மேலே அன்பு வச்சிருக்கானோ அங்கே இருப்பான். சொல்லுகிறார்கள் அல்லவா, இயேசுவில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவது என்றால் எப்படி என்று அதே யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தில் நாம் வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால், கேளுங்க, ஒருவன் என்னில் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்வானாகில், ஒருவன் என்னிலே அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். என்னுடைய கற்பனையை, என்னுடைய வசனத்தை, நான் சொன்ன என்னுடைய வாயின் வார்த்தையை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். அவனிலே என்னுடைய பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். எங்க இருப்பாங்க? தேவனுடைய முழுமையான ஆளுகை எங்க இருக்கும்? இயேசுவில் அன்பு கூறுகிறவரிடத்தில். மற்ற இடத்தில் இருக்காது. அவர்களும் சுவாசிகளாக இருப்பாங்க, ஊழியக்காரர்களோடு இருக்கலாம், அதை நான் மறுக்கவில்லை. தேவனுக்கு மகிமை இருக்கலாம். ஆனால் எங்கேயோ கடத்தனையில் உட்காந்து பேப்பர் படிக்க அங்கே இருந்தாங்க இங்கே ஒன்றும் பார்க்க முடியாது. தேவனுக்கு மகிமை. அங்கே எங்கே இருப்பாங்க? அங்கே தான் இருப்பாங்க. அவங்க யாரா இருப்பாங்க? அவர் சொன்ன வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். அவருடைய அன்பு என்ன? அவரிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று சொல்வது எப்படி? ரொம்ப ஜெபம் பண்றேன்,
ஒழுங்கா கோயிலுக்கு போகிறேன், நிறைய காணிக்க கொடுக்குறேன், அப்படி செய்கிறேன். இல்லை, அவருடைய கற்பனை வசனம் கை கொள்ளப்படணும். பிதா சந்தோஷப்படுவது எதில்? நான் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே பிதாவின் சித்தமாக இருக்கிறது. சித்தம் அதுதான். அதில் தான் அவர் சந்தோஷப்படுவார். நான் பரிசுத்தமான வாழ்க்கை, அவருடைய வசனத்தின்படி ஜீவிப்பதே பரிசுத்தம். அவர்கள் அதுதான் தேவனோடு இருப்பது, தேவனில் அன்பு கூறுவது, அதுதான். அப்படினால ஒருவன் என்னில் அன்புள்ளவனாக இருந்தால், தகப்பனிடத்தில் அப்பா 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 நேசிக்கிறப்பா அவங்கள தான் அப்படி இப்படின்னு சொன்னாலும், அங்கே போய்ட்டு வாடா, அந்த வயலை பார்த்துட்டு அந்த கடைக்கு போய்ட்டு இதை செய்து, அதை செய்யாவிட்டால் அன்பு இல்லை. தகப்பனுடைய உள்ளத்தில் ஒரு டார்க்னஸ் ஏற்பட்டுரும். தேவனுக்கு மகிமை, உள்ளத்தில் ஒரு கடினம் ஏற்பட்டுவிடும். இந்த பிள்ளை நம்ம சொல்ல கேட்காம, சொல்லபடி கேட்காம நடக்குது அப்படி என்று சொல்லி தகப்பனுடைய உள்ளம் வருத்தப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, கொஞ்சம் தான் நான் பேச போகிறேன், சில வசனம் தான் சொல்ல போகிறேன், கவனமாக பார்த்துக்கிடுங்க. அதாவது அன்பாயிருக்கணும். கற்பனை கைக்கொள்ளுகளுடைய உள்ளம் எப்பொழுது இயேசுவின் மேல் அன்பாயிருக்கும். என்ன சொல்லுவார், என்ன சொல்ல போகிறார், வேதத்தில் நான் படிக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறார் என்கிறதிலே கவனமாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் சொன்னார், நான் இறைவனை அறிந்து கொண்ட பிறகு தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றும் என்னில் இருக்கக்கூடாது என்று தீர்மானித்து வேதத்தை தரவாய் படிக்க ஆரம்பித்தேன். வேதத்தை படிக்கும்போது அவருக்கு பிரியமில்லாது எது 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 என்று எனக்கு தெரிய வந்ததோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதினேன். எழுதி கிட்டத்தட்ட 90க்கு மேலே பாவங்கள் என எழுதிட்டேன். எழுதுனது இனிமேல் மனப்பாடம் பண்ணி அதில் ஏதாவது நம்மிடத்தில் இருக்குதா, தகப்பனுடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் மீறி நடக்கிறோமா என்கிறதை கண்டுபிடிக்க இன்னொரு மனப்பாடம். அதை தன்னுடைய வீட்டுடைய ஃப்ரண்ட் சைடில் ஒட்டி வைத்து விட்டார். அவர் வேலைக்கு போவார், போகும்போது கொஞ்சம் நேரம் அதை படிப்பார், போகும்போது அதை முன்னு மனப்பாடம் பண்ணிக்கிட்டே போவார். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அதை படிப்பார். படித்து தான் இந்த நிலையை நான் அடைந்தேன் என்று அவர் சொன்னார். அதனால என்னை பின்பற்றுகிறவர்களே, என்னுடைய வார்த்தை கேட்கின்றவர்களே, ஆளுகைக்குள் இருக்கின்றவர்களே, இயேசுவில் அன்பு கூறுங்கள். இயேசுவில் அன்பு கூறுங்கள். இயேசுவில் ஒரு மனிதன் அன்பு கூர்ந்தால் அவர்ல பிதா அன்பாயிருப்பார். என்னுடைய குமாரன் சொல்லுகிறது என்னுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை யார் மீறி நடக்காமல் கை கொண்டு நடக்கின்றார்களோ அவர்களை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். அவர் சந்தோஷப்படுகின்றார். பிதா நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் பிதா சந்தோஷப்பட வேண்டும். நாம் தேவனில் அன்பு கூற வேண்டும். தேவனில் அன்பு கூறுகிறோமா என்பதை கொஞ்சம் கூட நம்ம அலசி பார்த்துக் கொள்வோம். தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு மகிமை. அன்பு என்று சொல்லுகிற நிறைய அளவு இருக்கு. முழுமை உண்டு, கொஞ்சம் அறகுறையா உண்டு. எப்போது ஒரு சமயத்துக்கு ஆண்டவரே இப்படி செய்யலாமா இப்படி இப்படின்னு. மற்றபடி அதாவது அவரிடத்தில் முழுமையான அன்பு செலுத்தணும் கர்த்தரிடத்தில். ஏன்னா அவர் முழுமையாக அன்பு செலுத்தி தான் நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுக்கிற அன்பை விட வேற முழுமையான அன்பு வேற ஒன்றும் இல்லை. அந்த ஜீவனை கொடுக்கிறதா முழுமையடைகிறது. அதை செய்தவர் இயேசு. அவர் அந்த முழுமையான அன்பு செலுத்தினபடியால் இன்று நீங்களும் நான் இங்கே இருக்கிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு. எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வரட்டும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிதாவின் வீட்டுக்கு நான் போவேன், அங்கே எனக்கு ஒரு சீட் இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கை இயேசுவில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உண்டு. உபாகம புஸ்தகம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. போதும். தேவனுக்கு மகிமை, முழுமை, முழு மனது, முழு ஆத்மா, முழு பலன், இவ்வளவு சேர்த்து அன்பு கூறு. ஏதோ கடமைக்காக போலி அன்பல்ல, அந்த அன்பல்ல, முழுமையான அன்பு.
முழுமையான அன்பு அது என்னது? இயேசுவே சொல்லுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இதுதான் முழுமை. நான் உங்களுக்காக முழுமையான அன்பு செலுத்தி இருக்கிறேன் அல்லவா? முழுமையான அன்பு. அவருக்கு எத்தனை சந்தர்ப்பங்கள், எத்தனை இது வந்து பாருங்க, அதில் அவர் தப்பிடலாம், ஒதுங்கிடலாம், போயிடலாம். இந்த அன்பு செலுத்தினால்தான் நமக்கு மீட்பு. அவர் தான் ஒரிஜினல் போதகர். இன்னைக்கு மேடை பேச்சுகளை நீங்க கேட்கலாம், பயங்கரமாக இருக்கும். ஆனால் பின்னணியத்தை பார்த்தால் அதில் ஒன்றும் போதகரிடத்தில் இருக்கிறது. அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். என்ன சொன்னார்? என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். ஸ்டேஷனுக்கு ட்ரெயினுக்கு போகும்போதெல்லாம் பார்ப்பேன், நீளமாக ட்ரெயின் நிற்கும், அவ்வளோத்துலேயே ஃபுல்லாக ஆள் இருக்கும். ஆனால் என்ன செய்ய, இன்ஜின் மாட்டியிருக்காது. இன்ஜின் மாட்டாத வரைக்கும் எத்தனை நாளான அங்கே தான் நடக்கும். இன்ஜின் மாட்டின உடனே அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அதனால் இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கணும், இருக்கிறவர்களோடு ஐக்கியமாக இருக்கணும். அதுதான் கொண்டு போய் சேர்க்கும். அதான் அந்த அன்பு என்ன? தேவனிடத்திலே முழுமையான அன்பு. தேவனுக்கு மகிமை. முழு மனது, முழு ஆத்மா, முழு பலம். இது முழுமை. அந்த முழுமை தான் ஜீவனை கொடுக்கிறது. அந்த முழுமை தான் இயேசு நமக்காக ஜீவனை கொடுக்க வைத்தது. அதை விட மேலான ஒரு அன்பு கிடையாது. அதை விட இன்னொரு அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அன்பினால் தான் நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம். அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு என்னுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதே. நம்மளை முற்றுமாக மகிமைக்குள் கொண்டு சேர்க்க இயேசு பிதாவின் சுத்தம் முடித்துவிட்டு பரலோகத்துக்கு போய் அங்கிருந்து தேர்வான் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். நமக்கு உதவி செய்ய முடியாது. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். தேவனுடைய அன்பு நம்ம நடுக்காட்டில் விட்டு போகவில்லை. அவர் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். அவரை அனுப்பினார். எதுக்கு? என்னென்றைக்கு நம்மோடு கூட இருக்க முடியாது. நமக்கு நம்முடைய பலகீனத்தில் உதவி செய்ய, நமக்கு ஆலோசனை தர, நமக்கு எல்லா காரியங்களிலும் உதவி செய்ய அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த தேவனிடத்தில் அவரை போன்ற அன்பு நாம செலுத்த வேண்டும். நான் நம்முடைய திருச்சபையை காணும் முன்னால என்னுடைய ஆவிக்குரிய பயணம் 1965 நான் நரகத்துக்கு போய்விட்டு வந்த பிறகு இந்த ஆவிக்குரிய பயணம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. 65. அப்போ அது எனக்கு வீட்டில் நெருக்கம், ஊரில் நெருக்கம். நான் ஒருவன் தான் அந்த ஊர்லேயும் வீட்டிலையும். எங்கள் வீட்டு முன்னால் கோயில், பழைய கோயில் இருக்குது. அங்கே சத்தியம் கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. அது நான் எப்படி நான் நரகத்துக்கு போய்விட்டு வந்த பிறகு ரட்சிப்பை தேடி அலைகிற காலம். அப்போது ஒரு நாள் அங்கே எங்களுடைய ஊர் பக்கத்தில், கிராமத்து பக்கத்தில் வள்ளியூர் ஊர், அந்த ஊரில் ஒரு இடைநாள் மீட்டிங்கு நான் போய் கொண்டு வந்த அதில் நடந்தது. அப்போ சாவி வாங்கி போய் தான் ஜெபம் பண்ணுவேன். இடையிடையே நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சச்சரவமாக நடக்கிற போல ஒரு வெளிப்படுதல் கிடைத்தது. ஏனென்றால் என்னுடைய கணவனை நான் பார்த்துக்கிட்டேன், ஜெபத்தில் அப்படியே தியானத்தில் அப்படியே இருந்துட்டேன். என்ன நடக்குன்னு தெரியல. ஒரு டீபாய் மாதிரி கொண்டு போய் நான் முன்னால் போட்டார். அதையும் பார்த்தேன். அப்புறம் ஒரு மெழுகுவத்தியை கொண்டு வந்தார். அது அச்சிலிருந்து எடுக்கப்பட்ட பார்க்க அழகாக இருக்குது, நல்லா உருவம் நல்லா இருக்கு. என்னை காட்டிட்டு அப்படி வச்சு, அப்புறம் ஒரு தீக்குச்சி உரைசி நெருப்பு அதில் வைத்தார். அது எரிய ஆரம்பித்து, எரிந்து கொஞ்சம் கழித்து பார்த்தா அப்படியே அங்கெங்கோ 4 பக்கம் வடிஞ்சு அதோடைய அழகெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அது கரைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கு. அதில் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற போல எனக்கு தெரியுது. அந்த வெளிச்சத்தில் அப்படியே அது எரிஞ்சு அப்படியே அணைஞ்சு போச்சு, கரைஞ்சிச்சு, முழுதும் கரைஞ்சிச்சு.
அப்புறம் எனக்கு தெளிவு உண்டாச்சுது. பார்த்து என்னோட கூட ஆவியானவர் பேசினார். இந்த மெழுகுவர்த்தி யாருக்காக இருந்தது? எனக்காக. நான் இந்த பைபிள் புத்தகத்தை படிக்க இதில் உள்ளவர்களை அறிந்து கொள்ள என்னுடைய நலனுக்காக. இல்லையா? அதுக்கு எது செய்த காரியம் என்ன? நெருப்பு பட்டவுடனே அதனுடைய அழகை மாற்றியது, உலக ஆடம்பரத்தை மாற்றியது. இப்படியெல்லாம் அதுக்கு அழிய ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக. முதல்ல இருந்த அழகு இல்லை, இப்போ அது எரியுது இல்லவா? அதுக்காக எரியல, வேற நமக்காக தான் எரியுது. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் இந்த பிரகாரம் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை வைத்துக்கொள். அதாவது தியாகம் பண்ணணும், உழைக்கணும், பிரயாசப்படணும், ஜெபி, இப்படி செய் என்று எனக்கு என்னை கற்றுக் கொடுத்தார். முழு அடைந்தது. அந்த அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், இதோ பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். பானையில் இருந்து அவ்வளவு காலி. யாருக்கு? மற்றவர்களுக்கு கொடுத்து 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 அந்த பானை இப்போ எம்டி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. அவர்கள் தான் அங்கே போகிறாங்க, அங்கே இருக்காங்க. அவர் இங்கே இருக்கும்போதே 3ஆம் ஆனவரத்தை பார்த்தார், பரதீசெல்லாம் பார்த்துட்டாரு. இப்போ அங்கே தேவனோடு இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு என்பது பிறருக்காக நம்மை அழிப்பதும், தியாகம் பண்ணுவதும், பிறருக்காக பிரயாசப்படுவதும், உழைப்பதும், ஜெபிப்பதும், கொடுப்பதும், இது தியாகம். ஆனபடியினால் அன்பு என்று சொல்லும்போது ஜீவனை கொடுக்கிற அன்பை விட மேலான ஒரு அன்பு இல்லை. அதுதான் முழுமையான அன்பு. அந்த முழுமை அன்பு நம்மகிட்ட எல்லாத்தையும் அன்பு இருக்கு. எல்லாருடைய உள்ளத்திலும் பிரஸ்தாய் இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் அன்பு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. முழுமையா முழு பலம், முழு ஆத்மா, முழு பலன், இதே முழு சிந்தையோடு நாம செய்யணும். அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் வரணும். மற்றவங்க எதிர்பார்க்கிற அன்பெல்லாம் நாம் செலுத்த முடியாது. மற்றவர்களுக்கு இப்படி அப்படி என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும், முடியாது. தேவன் நியமித்திருக்கிற கற்பனை, அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, இன்னைக்கு அன்பில் சீரழிஞ்சு கிடக்கிற உலகத்தை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ வகையான அன்பு பார்க்கிறோம் அல்லவா? தேவனிடத்தில் அன்பு பாராட்டுவது. அன்பானவர்களே, கவனிப்போம். இந்த வார்த்தை இன்று உங்களுக்கு தர கர்த்தர் சொன்னார். ஆனபடினால இதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நம்மிலே தேவனிடத்தில் பாராட்டிய அன்பில் குறைவு என்னென்ன எங்களை கண்டுபிடித்ததை பூர்த்தி செய்யத்தான், அதை சரி பண்ணத்தான் இந்த வார்த்தை என்று வருகின்றது. ஒரு வசனத்தை கை கொண்டால் என்னில் அன்பார், என்னில் அன்பா இருக்கிறாயா என்று ஆண்டவர், அதாவது தேவன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வந்தது என்று இங்கே பாருங்க. 21ஆம் அதிகாரம் யோவான் 21 வசனம் 15 வாசிக்கலாம். போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இப்ப 3 தடவை கேட்கிறார். இவர்கள் இருக்கிற எல்லாரை பார்க்கல் நீ என்னிலே அன்பா இருக்கிறாயா ஏன் கேட்டார். 3 தடவை அவர் இயேசுவை மறுதலித்தார். 3 தடவை மறுதலித்தார். அதை நினைப்பூட்டுகிறார். அன்பாதான் இருந்தார்கள். அவருக்கு ஆபத்து வந்தவுடனே விட்டு ஒதுங்குகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அதாவது பின்னாலே, அதாவது தூரத்திலே இயேசுவை பின்பற்றினார் என்று அவர் பற்றி எழுதியிருக்கிறது. அது ஒரு அன்புதான். ஆனால் இயேசுவை சிலுவையில் அறையும் போது பக்கத்தில் இருந்தது யார்? அன்பா இருந்த ஒரு சீசன் தான். மற்ற எல்லாரும் காணவில்லை. இயேசுடைய ஜீவனை விட்டு பிதாவிடத்துக்கு போகும் வேளை வரும்போது பார்த்தார், தாயை தெருவில் விட்டுட்டு போக விரும்பல. அதையும் கவனிக்கணும். அது ஒரு கற்பனை தான், அது ஒரு தேவனுடைய வார்த்தை. ஆனபடியால் அவர் தேவன். அவர் அந்த அம்மாவர உலகத்துக்கு வர வேண்டி இருந்தனால அது ஒரு தாய். அப்படி இருந்த போதிலும் அவர் என்ன சொல்ல, அந்த தாயை சரியான ஒரு பொறுப்புள்ள ஆழத்தில் ஒப்படைத்துட்டு பிதாவுக்கிட்ட போடும் என்று எட்டி பார்க்கும் போது அன்பா இருந்த சீசனை கண்டார். சீசனை கண்டு அவர் என்ன சொன்னார்? சீசனே,
எனக்கு தாய் இருந்தேன், உனக்கு தாய், நான் பிதாவினுக்கு போறேன். ஆனபடியினால் இதை உன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டு தாய்க்குரிய கடமையை செய். பொறுப்புகளை யாரிடத்தில் கொடுப்பார்? யாரை தேடுகிறார் ஆண்டவர்? கர்த்தர் யாரை தேடுகிறார்? அன்பு கூறுகிறவர்களை தேடுகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் யார்? அவர் சொன்னபடி செய்கிறவர்கள். இவ்வளவு பெரிய ஒரு வேதம் எழுதியிருக்கிறது, தந்திருக்கிறது. அதில் இருக்கிற வார்த்தை எல்லாம் தேவன் சொன்ன வார்த்தைகள். அந்த வார்த்தையை படிக்கின்ற நாம் அவைகளின்படி நடக்கும் போது இயேசுவில் அன்பு கூறுகின்றோம் என்று அர்த்தம் என்று வேதம் சொல்லுகின்றது. இந்த சீமோன் பேதுருவினிடத்தில் ஆண்டவர் கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அன்பா இருக்கிறாய் என்று மட்டும் கேட்கல, இவர்கள் எல்லாரும் விட நீ என்ன அன்பா இருக்கிறாய். இதோ பாருங்க, இங்கே நாம் இவ்வளவு பேர் கூடுகின்றோம். நிறைய பேர் உண்டு, மழை நிமித்தம் வரவில்லை. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கூடுகிற எல்லாரும் பார்க்கலையும் அன்பா இருக்கிறாயா? அந்த ஒரிஜினல் அன்பு, பூரண அன்பு உன்னிடத்தில் இருக்கிறதா? இருக்கணும். ஒரு தடவை நீ அந்த அன்பை விட்டுவிட்டாய். ஆனபடினால் இப்படி உனக்கு பொறுப்பை தர நான் விரும்புகின்றேன். அந்த அன்பா இருக்கிற சீசனத்தில் தாயை ஒப்படைத்தது போல இப்போ ஆண்டவர் எதை ஒப்படைக்க போகிறார்? சபை, ஊழியக்காரர்களையும் சுவாசிகள் எல்லாரையும் ஒப்படை அவர்கள். ஆனால் 3 தடவை அழுத்தி கேட்டார். முதல்ல கேட்டார், அறிவுரை ஆண்டவர். 2வது கேட்டார், ஆமாம். 3வது அவருக்கு தெரிஞ்சு, இன்னும் விட்டு போவாயா? சந்தர்ப்பம் வரும்போது ஒழிகிடுவாயா? நிலைமை என்ன? நான் உனக்கு பொறுப்பை தந்தால் அந்த பொறுப்பை கடமை உணர்வோடு செய்வாயா, இல்லை காணாமல் போய்விடுவாயா? தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாருக்கும் கடமை உண்டு. எல்லாருக்கும் கடமை உண்டு. ஆண்டவர் நியமித்திருக்கிற நியமனத்தை மீறினால் தேவனுடைய அன்பில் குறைந்து விட்டோம் என்றார். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் இந்த சீமோன் பேதுருவினிடத்தில் ஆண்டவர் கேட்டார், எல்லாரையும் பார்க்க அன்பா இருக்கிறாயா? அவர்கள் சரியில்லை, அதில் நீ அன்பா இருக்கிறாயா? நீ என்னுடைய வசனத்தை தவறாமல் கை கொண்டு நடக்கின்றாயா என்று கேட்கிறார். ஆமாண்டார். ரொம்ப வருத்தத்தோடு கடந்த காலத்தை நினைத்து, தவறிப்போன பழகி போன காரியங்களை நினைத்து 3வது தடவை சொன்னார். அப்ப என்ன சொன்னார்? ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயாக. பொறுப்பு அன்பா இருக்கிற ஒரு இடத்துல தான் பொறுப்பு. அவரிடத்தில் தான் உரிமையை கொடுக்கிறார். அவர்களை தேடும்போது காணலை என்றால் கர்த்தர் பொறுப்பை கொடுக்க வந்திருக்கிறார். இல்லை என்றால் என்ன செய்வது? தேவனுக்கு மகிமை. தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன? என் நிலையிலும் எஸ் சூழலிலும் சவுல் எப்படி இருந்தார் பார்த்தீங்களா? அவர் தேவனால் சந்திக்கப்பட்டார். சந்திக்கப்பட்ட போது கடல் ரெண்டும் கொண்டா போச்சுது, பிளற்று போய்விட்டார். ஒரு பரிதாபமான நிலைமை. அந்த நிலையில் தான் அவர் திருப்பி இங்கே வருகின்றார். வந்து அந்த வீட்டில் தங்கியிருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணினார்? ஐயோ இப்படியான சடவில் படுத்துக்கிட்டாரா? எல்லாம் போச்சு, கண்ணும் போச்சு, எல்லாம் போச்சு, இருந்ததெல்லாம் போச்சு, ஒன்றும் இல்லை என்று அவருக்கு இருந்ததை வச்சு அந்த தெம்பில் தான் போனார். எல்லாரையும் இயேசுவை ஆராதிக்கிற, இயேசுவை பற்றி அறிவிக்கிற எல்லாரையும் சிறையில் அடைப்பேன் என்று அதிகார சேவானை கொள்வதற்கெல்லாம் காரணமாக இருந்த தேவனுடைய மனசுகள் தான். அப்படி தேவனுக்கு மகிமை. அப்படி இப்போ ஒன்றே அது கையிலாக கொடுக்கும், அவரை கூட்டிக் கொண்டு தெரியும், ஆழம் தேவைப்பட்டு. அனனியாவினிடத்தில் பேசினார். அனனியா பயப்படுறார். ஐயோ அவனுடைய ஜனங்கள் எல்லாம் துன்பப்படுத்துகிற மனுஷன் ஆச்சுது. இல்லை, அவனை நான் சந்திச்சிருக்கிறேன். பாருங்க, நீங்க அவனை தேடி இப்படி அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். மார்பில் சாஞ்சிட்டே இருக்கு. என் மேலே சாய்ந்து இருக்கிறான். அவர்களை பற்றி தான் கர்த்தர் சொல்லுவார். அவர்களை விடுதலையாக்குவதுதான் அவருடைய நோக்கம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
வீடு சந்திக்கிறதுக்கு ஒரு தடவை நாங்கள் பாஸ்டரும் பெரிய பாஸ்டரும் போனோம். ஒரு வீட்டுக்கு வீடு பூட்டி கிடக்கு. 7 மணி மாலையில் 7 மணி ப்ரேயர் டைம். வீடு பூட்டி கிடக்குது. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க தேடி வந்திருக்காங்கன்னு என்னையா இப்படி வந்தோம். அவங்க அந்த வளையில் அங்கே புளியம்பழம் பறக்கிட்டு நிற்காங்க. 7 மணிக்கு ஜெப வளையில் எங்கே பிறக்கிறாங்க? புளியம்பழம் பிறக்கிறாங்க. விழுந்து கிடக்கிற புளியம்பழத்தை பிறக்கிட்டு நிற்கிறாங்க. இங்கே கர்த்தர் தேடுறாரு. என் ஊழியக்காரன் வந்தாலும் கர்த்தர் வந்து நிற்கிற மாதிரி தானே. ஊழியக்காரன் வீடு தேடி வந்தாலும் கர்த்தர் தேடி வருகிறார். அங்கே தேடி வருகிறார். இங்கே என்ன புளி பறக்கிற வேலைக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை என்னையும் இந்த நாளில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் இயேசுவில் அன்பு கூறுகிறவர்களை தேடுகின்றார். இவர்கள் எல்லாரையும் பார்க்கிறோம், வந்திருக்கிற எல்லாரையும் பார்க்கிறோம். ஒவ்வொருவர்கிட்ட கேட்கிறார், நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? நான் உனக்கு ஒரு விசேஷத்தை நன்மை தர விரும்புகிறேன். அதற்காக தான் வந்திருக்கிறேன். இப்போ ஆனால் உன்னிடத்தில் என்ன இருக்கணும்? இந்த அன்பு இருக்கணும். இந்த அன்பு இருக்கணும். அவங்க தான் கொடுக்க முடியும், வேற யாருக்கும் கொடுக்க முடியாது இல்லவா? ஆனபடினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடியினால் அதாவது அவர் நம்மிலே இவ்விதமாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை நான் படிக்கும்போது ஆண்டவர் எப்படி நம்மில் அன்பு கூர்ந்தாராம்? பிதா எப்படி அன்பு கூர்ந்தார்? குமாரனை தந்து நம்மகிட்ட வாங்கி அன்பு கூறுறது. இன்னைக்கு அந்த அன்பு நிறையா இருக்குது. அன்னைக்கு இப்படி செய்தாங்களே, இப்படி செய்தாங்களே, அப்படி செய்தாங்களே என்று அப்படி அன்பு. இந்த அன்பு அப்படிப்பட்ட அன்பு அல்ல. அவர் நமக்கு தந்து, நாம் முதலாவது அவரில் அன்பு கூறவில்லை, அவர் தான் முதலாவது நம்மில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்து, அன்புள்ள தேவன் என்பதை நமக்கு தந்து காண்பித்து என்பார். வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய ஒரே பேரான நாம் கெட்டு போகாமல் இருக்க நம்மில் அன்பு கூர்ந்து குமாரனை நமக்காக. இதுதான் தெய்வீக அன்பு. நீ அதை தரல நான் கொலைப்படுங்க வந்திருக்கேன்னு சொல்லாது. இந்த கடவுள் இதுதான் கடவுள், ஒரே கடவுள் தானே. அந்த கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. தம்முடைய ஜீவனை முழுமையாக நமக்காக தந்து நம்மில் அன்பு கூர்ந்த கர்த்தர். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முழுமையான அன்பு செலுத்துவோம். முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழுமை. அதுதான் இயேசு செய்த அந்த அவர் தான் முழுமையான அன்பு செலுத்தினவர். அவரிலிருந்து அன்பை பெற்ற பரிசுத்தவான்கள் அநேகர் கடைசி வரைக்கும் அது வாழ்ந்து பானபலியாய் வார்க்கப்பட்டு போனவர்கள் உண்டு. நமக்கும் இன்று அந்த வார்த்தை தரப்படுகின்றது. மற்றபடி உள்ள போலி அன்பெல்லாம் ஆபத்தூர் போது மறைந்து கொள்ளும் என்று வேதம் சொல்கின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஒரு தடவை வெளியூர் ஆலயத்தை உடைக்கவும், எங்களை அதில் இருக்கிற கொஞ்சம் பேர் எங்களை க்ளோஸ் பண்ணவும் ஒரு முக்கியமான கட்டத்தில் எதிராளிகள் எழும்பி 100கணக்கான பேர் ஆயுதங்களோடு வந்தார். நாங்கள் இருந்தது 8 பேர் தான் இருக்கும். புதன்கிழமை கூட்டம் முடிச்சுட்டே இருக்கிறோம். சீஃப் ஆஃப் அங்கே உண்டு. ஆழ்ந்து சொல்லிச்சது, ஐயா இப்படி ஒரு காரியம், அவர்கள் மத வரி கொண்டு வருகிறார்கள், பெரிய கூட்டம் வருது, பெரிய ஆயுதங்களோடு இங்கே இருக்காரு. சீஃப் என்ன சொன்னாங்க? அப்போ உள்ள காலம் பெரிய காலம். என்ன சொன்னாங்க? இந்த போர்க்களத்தில் நான் பின்னாலோடி ஓடி தப்பி போய் அடுத்த ஊரில் போய் சாட்சி கொடுக்கறது கிடையாது. இதில் இன்று சாக வேண்டிய சூழலை இருந்தாலும் திருச்சபைக்காக, சத்தியத்துக்காக, இறைவனுக்காக அதுவும் வெற்றி தான். இல்லை, அடுத்த ஸ்டெப் என்னதோ அது வெற்றி தான் என்று சொல்லியிருந்தார்கள். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியும். அதில் வெற்றி உண்டாச்சுது, அது சொல்ல நேரம் இல்லை, விடுற. தேவனுக்கு மகிமை.
ஆனபடியினால் சந்தர்ப்பம் வரும்போது ரெடி. கேட்டாங்க, இதில் பயந்தவங்க கோழைகளாக இருக்காங்களா? போயிடலாம். விசுவாசத்தில் பலகீனமாக இருக்கிறீங்களா? போயிடலாம். கடவுள் ஒருவர் இருக்கிறார். அப்போதான் ஒருவர் சொன்னார், எங்கேயா போவோம், நீங்கள் இருக்கிறீங்க, கடவுளுடைய இடம், நாங்கள் இங்கே மாண்டு போகவும் தயார் என்று ஒப்பு கொடுத்தோம். அதான் முழுமையான இன்றைக்கும் அவர்கள் பெரும்பெரும் மனிதர்களாக இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறது, இங்கே இருக்கிற பழைய விசுவாசிகள் இங்கே உண்டு. எங்கே வள்ளியூர் சமம் அறிந்தவர்கள், அவர்களுக்கு தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ அன்பா இருக்கிறாயா? இந்த முழுமையான அன்பு செலுத்துகிறாயா? அறகுறை அன்பா? சந்தர்ப்பம் வரும்போது தலையை காட்டாமல் மறைக்கிறாயா? எப்படி அவருடைய சாட்சி என்று ஆண்டவர் கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கேள்வி நமக்கும் நேராக வருகின்றது. ஆனப்படினாலாம் தேவனிடத்தில் அன்பு செலுத்தணும், கற்பனை கை கொள்ளணும். தீமை செய்யக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுடைய அன்பு கூறுகிறவர்களே, தீமை செய்யாதுங்க, தீமை செய்யாதுங்க, பாவம் செய்யாதுங்க. பாவம் செய்து கொண்டும் தேவனுடைய சமூகத்திலிருந்து முழங்கால் நிற்கிற அந்த அனுபவம் இல்லை. அவர்களை விட்டுவிடணும். பாவம் என்றால் பெரிய பெரிய காரியங்கள் தான் பாவம் என்று நான் சொல்லவில்லை. வேதத்துக்கு எழுதியிருக்கு பாருங்க, அதை மீறுவதே பாவம். ஆனால் அந்த பாவத்தை விட்டு விட்டு தேவனில் முழுமையாக அன்பு கூறணும். அவரை தந்து மனுமக்கள் மேல் அன்பு கூர்ந்து நாம் நன்மை செய்வதற்காக அல்ல, நாம் பாவிகளும் தேவனுக்கு விரோதமான செயலில் ஈடுபட்டுள்ளவா இருந்த காலத்தில் பாராட்டிய அன்பு என்ன? நம்ம மேல் பாராட்டி நம்ம மேல் வைத்த இறக்கம் தான். அந்த அன்பினாலே நாமும் இந்த அன்புக்குள் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த அன்பை பெற்றுக்கொண்டு உணர்ந்து கொண்டு அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 5:14 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவினுடைய அன்பை எண்ணும் போது நான் எப்படிப்பட்ட கொலைகாரனாய் பாவியாய் இருந்தேன், எவ்வளவு துரோகியாய் விரோதியாக இருந்தேன், இப்படிப்பட்ட நாளை எங்கெல்லாமோ உதாரித்தனமாய் கழித்தேனே. அதாவது இப்போ என்னை இப்படி நல்ல மனிதனாக நல்லவரை கிருபைக்கு ராட்சத்துக்கு தகுதிப்படுத்தி விட்டாரு. அவருடைய அன்பல்லவா? இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை நினைக்கும் போது என்ன செய்கிறது? நெருக்கி ஏவுது. எனக்கு ஏவுது என்றால் பிறருக்கு சொல்லு இதை பற்றி சொல்லு என்று ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க, எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்து. நாம் எல்லாரும் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். வேத வசன ஒழுங்கின்படி பாவம் செய்கிற ஆத்துமா சாகத்தான் செய்யணும். அதான் பிரமாணம். அந்த பிரமாணத்தை மாற்றியமைக்கத்தான் இயேசு வந்து எல்லாருடைய மரணத்தையும் தமது மேல் ஏற்றுக்கொண்டு எல்லாரும் மறிக்க வேண்டியதாக இருக்க, எல்லாருக்காக ஒருவர் மறித்திருக்க, அந்த அன்பை என்னால் மறக்க முடியவில்லை. நான் அவர்கள் எப்படி அன்பு செலுத்தாமல் இருக்க முடியும்? அவர் அதாவது ஒருவர் எல்லாருக்காக மறித்திருக்கிறார், எனக்காக மறித்திருக்கிறார். ஆனப்படினால் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் இருக்கிற கடலில் இருந்து நான் விடுபட்டிருக்கிறேன். எது? இயேசுவினுடைய அன்பு. அந்த அன்பு எனக்காக ஜீவனை கொடுத்தது. அந்த அவர் ஜீவனை கொடுத்ததுனால நான் மரணத்துக்கு தப்பினேன். இல்லாவிட்டால் நான் இன்று தண்டனைக்குரியவனாக நியமிக்கப்பட்டிருப்பேன், நரகபாதாளமாகிய 2ஆம் மரணத்துக்கு போயிருப்பேன். இயேசுவின் அன்பு, உங்கள் மேல் என் மேல் வைத்த அன்பு நினைக்கும் போது எனக்கு நெருக்கியே வருகிறது. நான் அடக்க முடியவில்லை. இந்த அன்பு எங்கே பார்ப்பது? வாயில அன்பு, வாயில அன்பு இருக்குது. நான் அடிக்கடி உங்களை பற்றியும் சொல்லியிருக்கேன் அல்லவா? ஒரு வாலிபன், தரமான வாலிபன் வியாதியில் அகப்பட்டு விட்டான். அவனுடைய பாடியில் பிளட் இல்லை. அப்ப ரத்தம் கொடுக்கணும். பேங்க்ல மேற்சான ரத்தம் இல்லை.
அப்போ டாக்டர் சொன்னார், ஃபேமிலியில் உள்ளவங்களெல்லாம் கொண்டு வாங்க, யாருடைய ரத்தம் மேய்ச்சா இருக்குன்னு பார்ப்போம். ரத்தம் கொடுத்தா பிழைச்சிக்கிடுவான். அந்த ஒன்று தான் இப்போ பாக்கி. எல்லாருடைய ரத்தத்தை செக் பண்ணாங்க. அந்த ஒரு பாட்டி உண்டு, வயசான பாட்டி. அந்த பாட்டி ஒரே அழகு, ஆண்டவரே என்ன எடுக்கப்படாதப்பா, என்ன எடுக்கக்கூடாது அந்த வாழும் பையனை, அதாவது வாழக்கூடிய பையனை நீர் அவன் சாக போகிறானே, நானும் சாகும் தருவாயில் வயது வந்திருக்கிறேன், என்ன எடுக்கக்கூடாதா? பாட்டியை பிடிக்கிறதுனால கடைசியில் செக்கப் பண்ணி வரும்போது பாட்டி ரத்தம் தான் மேய்ச்சார். பாட்டியை கூப்பிட்டாங்க, பாட்டி உங்க ரத்தம் பேரனுக்கு மேய்ச்சா இருக்கு, உங்க ரத்தத்தை கொடுத்தா பிழைச்சிக்கிடுவான். ஆனால் நீங்க பிழைக்க முடியாது, ஏன்னா பிளட் அவ்வளோ ரத்தம் தேவைப்படுதுங்க. மூச்சு பேச்சு, அழுகையும் போச்சு, கண்ணீரும் போச்சு. அவன் தளபதியா, நான் என்ன பண்றது? முடிஞ்சா அன்புடைய இது முற்றுப்புள்ளி எங்க வைக்கப்படுது பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது நம்முடைய பிதா, அவர் நம்மிலே அன்பு கூர்ந்து அவரை மரணத்துக்கு தந்த அவருடைய பாடியில ஒரு சொட்டு ரத்தமும் இல்லை இல்லாமல் செஞ்சு கொடுத்தார். அந்த ரத்தம் தான் இன்று நம்மையும் இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது. இதை நினைக்கும் போது என்னை நெருக்குது, எரிக்கி ஏவுகிறது. அங்கே சொல்லு, அவங்களுக்கு சொல்லு, அவங்களுக்கு சொல்லு என்று நெருக்கு. நாம் அதை செய்யணும். அந்த அன்பு நம்மிலே இருக்கட்டும். நம்முடைய நேரங்கள் அந்த அன்பிலே சார்ந்து இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கிடைக்காவிட்டு பக்கத்து வீட்டில் ஜெபம் பேசுவோம் நினைக்காதீங்க, வேற எதையாவது பொழுதுபோக்காதீர்கள். இயேசுவின் அன்புடையவர்களாயிருப்போம். இயேசுவின் அன்புடையவர்கள் அவரோடு தான் இருப்பார்கள். பேசினால் அவரை பற்றி தான் பேசுவார்கள், வேறு கதை பேச மாட்டார்கள். நாம் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து இந்த வருடம் பகுதியில் நான் வந்து விட்டோம். இந்த வருஷத்துடைய பகுதியில் இருக்கிறோம், இன்னும் பகுதி தான் இருக்குது. இந்த வருடத்துக்குள்ள நாம் அடைய வேண்டிய காரியம், நம்முடைய தேவன் நமது பேர் பாராட்டிய அன்புக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதை நாம் செய்ய ஆயத்தமாயிருப்போம். பிரிக்க முடியாது என்று சொல்லி ரோமர் 8:36 முதல் வாசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பிரிப்பவன் யார்? அதற்காக இதற்காக நான் ஜெபத்தை விட்டு சொல்லவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுமானால் அது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலையும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. என்ன தொடர்கிறது? என்ன உலகத்தில் ஒரு மனிதனை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதற்கு என்ன ஏற்பட்டாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது, பிரிக்க முடியாது. அதான் இந்த ஒரு சம்பவத்தை படித்தேன். இந்த வச்சிர தந்தனி ஒரு கம்பெனி இருந்ததான், நமக்கு தெரியாது. அவர் எழுதியிருக்கிறார், வச்சிர தந்தனி என்றால் ஒரு பசை. அந்த பசையை அதாவது ஆசாரி, அதாவது கார்பெண்டர் ஆசாரி நன்றாக 2 பலகை சுமுத்த இழைத்து இந்த பசையை சென்டரில் பூசி ஒட்டிட்டா அந்த ஒட்டு அந்த பலகைகள் இத்து களைஞ்சி போர் வரைக்கும் அந்த ஒட்டு போகாதான். அப்படி ஒரு எழுதியிருக்கு. அப்படி அவர் எழுதியிருக்கிறார். நட்பு குடும்பத்தில் கணவன் மனைவி நட்பா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி நட்பா இருந்தாலும் சரி, பிரிக்காது. இவர் கிறிஸ்துவோட அன்பை சரியாக உணர்ந்துட்டார். கிறிஸ்துவோட அன்பை சரியாக சரியா புரிஞ்சுக்கிட்டார். ஆனபடினால் தான் அவர் சொல்ல, அந்த கிறிஸ்துவோட அன்பு நினைச்சுட்டா உடனே என்ன ஏறுது, நெருக்குது. அந்த அன்பு என்ன நெருக்குது என்று அவர் சொல்லுகின்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவில் அன்பா இருக்கிறோமா? நம்ம நெருக்குகிறதா? வேறு எது நம்மை நெருக்குகிறதா? கண்டுபிடிங்க. கிறிஸ்துவனுடைய அன்பே நம்ம இருக்கு. மற்ற எல்லாம் மாயமான அன்பு, தோன்றி மறைகிறவைகள். மனித அன்பு மாறி மறைமைன்னு ஒரு பக்தம் பாடி இருக்கு, அருமையான பாடல்.
அல்லேலூயா. மனித அன்பு மாறி மாறி அது இருக்குமே இல்லாமல் போகும். அதை பற்றி கிறிஸ்து நமக்கு எவ்வளவு நெருக்கம், பாடுகள், துன்பங்கள், பிரச்சனை வருதோ அவ்வளவுக்கு கிறிஸ்துவோட அன்பு நம்ம என்ன இருக்கு. அதுதான் கிறிஸ்துவ அன்பு. மனித அன்பு நம்ம வசதியாக இருந்தால் நம்ம என்ன இருக்கும், நம்மளோட அன்பு விட்டுட்டு போயிடும். இதெல்லாம் மனித அன்பு. ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களை என்னை நெருக்கட்டும், நெருக்கியவட்டும். கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யார்? நிர்வாணமோ ஆசுவாசமோ நிறைய சொல்லியிருக்கீங்களே, இவை எந்த கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது. இதை மனதில் வைத்து அன்பானவர்களே, அன்பானவர்களே, விட்டு விடாதீர்கள். என்னுடைய மனதில் மனப்பாடத்தில் இருக்கிறது ஒன்று, உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். மற்ற ஒன்றும் நான் இருப்பேன் என்று சொல்லாது. ஒருவரும் சொல்ல முடியாது கடைசி மகனே, மகளே, மனைவியே, புருஷனே நான் கடைசி வரைக்கும் இல்லை. அது எத்தனை வழியில் போகுது. மரணம் ஒன்று இருக்கு, அது கொண்டு போயிடும். இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு மாறாதவை. உங்களை என்னை நெருக்கிய விட்டோம். சுருக்கி வர்றேன். மூன்றாவது பார்ப்போம். 1 தீமோத்தேயு 3:4-12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு, இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாமல் இருக்க வேண்டுமானால், அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இவை அனைத்தும் இதுல ஒன்று என்னது? அன்பு. நீ அவர்களுக்கு சொல்லுகிறதில் மாதிரியா இரண்டல்ல, நீ உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தெய்வீக அன்பை மாதிரியாக உன்னுடைய சபையாருக்கு, வீட்டில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், வீட்டாருக்கு, உன்னுடைய நண்பர்களுக்கு, மற்றவர்களுக்கு நீ காண்பி. ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் அவர்கள் சொல்லணும். அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், முன்போல் அல்ல, பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டார் என்று சொல்லணும். கொலைகாரனாக இருந்த ஒரு மனிதன் எங்கள் ஊரில் உறவு முறையிலும் உண்டு. அவர் அதன் மேலே பல வருடங்கள் சிறையில் இருந்தார். அவர் ஊருக்கு வந்தார். அவருக்கு காலரா அட்டாக் ஆயிட்டு, சாகும் தருவாய் ஆயிட்டு. அப்போ ஊருக்காரங்க சொன்னாங்க, நாங்கள் அப்போ தான் ஊழியம் ஆரம்பிச்சிருக்கிறோம், அங்கே போகக்கூடாதான், நிறைய பேர் வந்து சுகம் பெற்று விடுதலை பெற்று போகிறாங்களே, கொடிய மனிதர்கள் எல்லாம் மனம் திரும்பி மனசனாகிறாங்களே, போகக்கூடாது. அவருக்கு கொஞ்சம்தான் உயிர் இருக்குது, அங்கே போக மாட்டேன். அந்த வைராக்கியத்தில் இருந்த மனிதன், அவர் எப்படியோ அவருக்கு தெரியாமல் தூக்கி கொண்டு போட்டு விட்டார்கள். நம்ம ஜெபம் பண்ணுற இடத்துல அவருக்கு நம்ம ஜெபம் பண்ணோம். கொஞ்சம் விடுதலை ஆனவனை முழிச்சு பார்த்தார், இருக்கிற இடம் வேறு. இப்போ அவருக்கு விடுதலை பெற்றிருக்கிறதுனால் மறக்க முடியாது. அவருக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது, நீ இனிமேல் இந்த மாதிரி பிரபலங்கள் வராமல் இருக்க இப்படி செய்யணும், இயேசு ஏற்றுக்கொள்ளணும், பாவரிக்கை செய்யணும். அத்தனையும் செய்தார். அவர் மடிக்குள்ள பீடி இல்லாமல் இருந்துவிட மாட்டார். கடையில் எங்கே இல்லாவிட்டாலும் அங்கே இருக்கும். இவர் அந்த ஊரில் இருந்து 2 கிலோமீட்டர் அங்கே போய் டீ குடிக்க போவார். காலையில் அங்கே டீ பீடி இல்லாதெல்லாம் இவர்கிட்ட தான் வாங்கிடும். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு நாள் போனார், ஒரு குளிர் காலம். அங்கே போயிருக்கும் போது கேட்டார்கள், தங்கையா ஒரு பீடி கொடுப்ப. பழைய தங்கையா இல்லை, பரியாசம் பண்ணுற போல் அவங்களுக்கு தெரிந்தது. என்னப்பா பழைய தங்கையா இல்லை, நான் இப்பொழுது புதிய மனிதன். என்ன விஷயம் எல்லாம் சொன்னார். மடியை பார்த்தால் மடி அவந்து கிடக்கு, மடி கட்டல, மடிக்கல ஒன்றும் இல்லை. தேவனுக்கு மாறிவிட்டார். இது அங்கே கூடியிருந்த எல்லாருக்கும் சாட்சி. அப்படி அது பரவாயில்ல சாட்சி. அன்புக்கு மாதிரியாக நீ நடந்து கொள். பிறர் இந்த தெய்வீக அன்பை பார்க்கணும். இந்த தெய்வீக அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே வந்தவுடனே பழைய ஜீவியம் கம்ப்ளீட்டாக அவனை விட்டு மாறி போயிடும். எல்லாம் போயிடும், எல்லாம் புதிதாய். தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நம்முடைய வாயினால் அதிகம் சொல்ல வேண்டாம். பிறர் நம்மை பார்த்து இவர்கள் வித்தியாசமான ஆட்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்படியாக அன்புக்கு மாதிரியாக இரு.
என்ன என்று கேட்டால் கிறிஸ்துவனுடைய அன்பு இப்படி. அவர் மனுமக்கள் மேலே கொண்ட அன்பினாலே ஜீவனை கொடுத்தார், முழுமையாக அன்பு செலுத்தினார். அந்த அன்பு எனக்குள்ளே வந்து விட்டது. என்று அந்த அன்பை பிறர் காணும்படியாக நாம் நடக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரசங்கம் அல்ல, நான் இங்கே மேடை நின்று பிரசங்கம் பண்றதில்லை. ஒரு கவிஞன் என்ன சொல்லுகிறார், பேச்சு வீண், பிரசங்கம் விருதா, சாதனையே மேல். பேச்சு வீண், பேச்சு எப்படி இல்லாம பேசலாம். கிறிஸ்துவின் அன்புக்கு நாம் அனைவரும் மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்று நாம் கொடுக்கிற போதனை மக்களுக்கு. நான் அங்கே சேர்ந்தவன் என்று சொல்லுவது இரண்டாவது. நம்மை அவர்கள் காணுவது கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மில் வெளிப்படுகிறதை வைத்துத்தான் அவர்கள் நம்மை காண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்க. தீமை என்று எது தெரிகிறதோ அதை விட்டுவிடுகிறதான் கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறது. மற்றபடி ஒன்றும் கிடையாது. தீமை எது என்று அறிஞ்சிட்டோமா செய்யவே கூடாது. அதான் கிறிஸ்துவில் நாம் அன்பு கூறுகிறோம். அது நிமித்தம் அவர் சந்தோஷப்படுகிறார் என்று சங்கீதம் 97:10 நாம் இந்த வசனத்தை பார்க்கிறோம். வேகமாக ஒரு 3 வசனம் சொல்லிடுறேன். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிற கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, நானும் நீங்களும் அந்த கிறிஸ்துவுக்கு அந்த அன்புக்கு மாதிரியாக அதை காட்டணும். அந்த மாதிரி எங்கெல்லாம் காட்டணும். பஸ்ஸில் வர்றோம் பாருங்க. நான் மதுரை ஜில்லாவில் நாங்கள் முன்னால் அடிக்கடி 10-20 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு அங்குள்ள சபைகளை விசிட் பண்ணுறது உண்டு. பஸ்ஸில் போனால் இப்போ நாம் இருக்கட்டும், நம்ம சட்டை பார்த்தோன்னே பெரிய ஆட்கள் கூட ஐயா சாமி நீங்கள் இருங்க நான் நினைக்கிட்டோம்பாங்க. அந்த அன்பு உலக மனுஷங்கிட்டே நான் பார்த்துருக்குறேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு கர்ப்பஸ்ரீ நட்டமாகவே நிற்கிறார். அங்கே ஒரு வாலிபத்தை நல்ல தலகாத்திரம் பஸ்ஸில் சீட்டில் இருக்கு. எட்டி பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு திறப்பாங்க. அப்படி இல்லை, இதில் சிஸ்டர் இதில் இருங்க நான் நின்றுக்கிட்டேன். அதான் அந்த கிறிஸ்துவோட அன்பை மாதிரியாக காட்டுற இடம் அங்கதான். அதுதான் அந்த இதுக்கு நான் மாதிரியாக காட்டணும். அப்போ யார் எப்படி என்ன வேதக்காரங்களா கிறிஸ்தவங்களா என்று சொல்லுகிறார்கள். நமக்கு அதில் கேட்கிறோம். ஆனபடினால் அன்பானவர்களே, என்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று அவர் இந்த நிருபத்தில் ஆரம்பிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படி தேவனுடைய தன்னுடைய கைக்குள் இருந்த ஊழியக்கார் உத்தமர்களாக தேவனில் அன்பு கூறுகிறவர்களாக. எங்களுக்கு ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு பாஸ்டர் இருந்தார் எங்களோடு. அவர் வேறு இடத்திலிருந்து வந்தவர். சபையினுடைய நிலைமை அவர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பிடிச்சிக்கிட்டார். எங்களுக்கு ஒரு அருமையான ஊழியரை தேவன் தந்திருந்தார். நாங்கள் அதுக்கப்புறம் எங்களுக்கு வெளியே ஊழிய ஆரம்பிச்சிட்டு நாங்கள் எப்போதான் வெளியூரில் இருப்போம், ஒரு ரவுண்டிங்கில் தான். அப்போ ஒரு மண்பானையில் தான் சொன்ன, வேறு ஒரு வசதியும் கிடையாது. நம்ம விசுவாச ஊழியம் தானே. ஆனால் அப்படினால் கர்த்தர் அப்படி தான் நடத்தினார் பல வருஷம். இங்கே இருக்கிற நம்முடைய பழையவர்களுக்கு அநேகருக்கு அது வரலாறு தெரியும். தேவனுக்கு மகிமை. அப்படி இருக்கும்போது அவர் அதாவது பானையெல்லாம் கழுவி எடுத்து வர்றவங்க சமையல் பண்ண அம்மியில் அரைக்கிற நவீன இதெல்லாம் கிடையாது. கிரைண்டர் மிக்சி ஒன்றும் கிடையாது. எல்லாம் இதில் அரைக்கிறதான். அப்படி தான் அவர் செய்வார். பாட்டுக்கு மனம் கூடாமல் செய்வார். அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு அவனை எங்கேன்னு தேடின பார்த்தா அந்த கட்டடத்துக்கு 4 பக்கம் ஒரு ஆண்டா உண்டு. ஒரு ஆண்டாவில் மறைவில் உட்காந்து பைபிளும் கைமாவே இருப்பார். ராத்திரி நீண்ட நேரம் கழித்து பார்த்தாலும் தூக்க போயிருக்க மாட்டார், பைபிளும் கைமாவே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஊழியக்காரர். அவர் பரலோகம் போயிட்டாரு. நான் அதை உங்களுக்கு சொல்றேன். அவர் பலகீனப்பட்ட காலத்தில் இங்கேதான் இவரை இங்கேதான் வைத்து பார்த்தோம். இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் வைத்து பார்த்தோம்.
அவர் இங்கே மரணமடைகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் வரைக்கும் இங்கே நம்ம ஆராதனையில் கலந்துருந்தார். திருவிருந்தம் கொடுக்க வைத்திருந்தோம். அப்படி நடத்தினோம். அவர் இங்கே வந்தால் மறித்தார். அவர் பெயர் உங்களுக்கு கேட்டவங்களுடைய தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டீங்க, பேரின்பம் பால் என்பவர். அவர் ஒரு விரத்தன். அவர் தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய அபிஷேக ஊழியத்தையும் வடுபடாமல் காத்தவர். தேவனுக்கு மகிமை. அவர் இங்கே வந்தார். அதாவது அவருக்கு நல்லபடியாக அந்த காலத்தில் கவனித்து அவருக்கு நல்ல அடக்கம் செய்து கல்லறையும் நம்முடைய இடத்துல புனிதமான இடத்துல கட்டி வைத்திருக்கிறோம். இருக்கட்டும். ஆனப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். அன்புக்கு நாம் எப்படி இருக்கணும்? வாழ்க்கையில் மாதிரி காட்டணும். இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். இதுதான் தேவனுடைய சரீரமாகிய சபை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் ஒவ்வொருவரும் சமயம் கிடைக்கும் போது அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த சீசனை போல அவருடைய பாதத்தை அணுகும். இப்பொழுது அவனை தேடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பெரிய அப்போஸ்தலனா மாட்டார் பாருங்க. எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன். ரோமாபுரிக்கு போயிருக்கும் போது நான் அவருடைய கல்லறையை பார்த்தேன். அது ஒரு பொற்கோயில் என்று ஒரு கோயில். அந்த ராஜா அவருடைய ஆட்சி வந்த போது பரிசுத்தவான்கள் எங்கெங்கே மரணம் அடைந்தால் அடக்கமான அங்கெல்லாம் பெரிய பெரிய கோயில்களை கட்டி வைத்து விட்டார். அந்த கோயிலை நானும் பார்த்தேன். அந்த கோயிலை நானும் பார்த்தேன். அவருடைய வரலாறு நினைத்து நானும் அதாவது ஒரு தூண் மரவில் நின்று அழுதேன். தெரியுமா? அவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள். தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அன்புக்கு நிகரானது ஒன்றும் இல்லை. சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் சரி, அதற்கு மேலே எதை செய்தாலும் சரி, அன்பில்லை என்றால் ஒன்றுமில்லை, பயன் ஒன்றும் கிடையாது. அதை கிரியையில காட்டும். அதை காட்டித்தான் மக்களை ஆதாயம் பண்ணணும். இனிமேல் உள்ள காலங்கள் கருத்தில் அதை செய்ய போகிறார், செய்வார். நன்றி. தேவனுக்கு அன்பு என்ன செய்யாது? இந்த வாசிங்க பாருங்க. ரோமர்கள் நேரமும் 13:10 வாசிக்க பார்ப்போம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பானது என்ன செய்யும்? அதனுடைய அமைப்பை பாருங்க. அன்பு பிறருக்கு பொல்லாங்கு ஒருபோதும் செய்யாது, நினைக்காது. பிறருக்கு பொல்லாங்கு செய்யவும் செய்யாது, பொல்லாங்கு நினைக்காது. நினைக்கிறோமா? நினைக்கக்கூடாது. நினைச்சால் அன்பிலே குறைவோடு இருக்கிறோம். அந்த 12 பேர்ல ஒரே ஒரு மனிதன் தான் அன்பாக இருந்தார். அது மற்ற இடத்துல அன்பு இல்லையா? இருந்தது. அது கொஞ்சம் 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 சந்தர்ப்பம் வரும்போது மாறிக்கிட்டதும் மறைகிறதும் அப்படி பொறுப்பற்று நடக்கிறதும் எல்லாம் இருக்கு இல்லையா? இங்கே நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் பாருங்க. இங்கே அதை நான் பேர் சொல்ல மாட்டேன். பொறுப்பு என்றால் பொறுப்பு. அப்படிப்பட்ட நபர்கள் இங்கே உண்டு. நம்முடைய தோளில் இருக்கிறத மாற்றி தன்னுடைய தோளில் வைத்துக் கொள்கிற பொறுப்புடையவர்கள் உண்டு. அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு நினைக்காது, பொல்லாங்கு செய்யவோ செய்யாது. அன்பு அன்பு என்றால் சும்மா வருவதல்ல, கிரியையில மனதில் கூட அபிஷேகம் பெற்ற தேவ மனிதர்களே என்ன செய்யக்கூடாது? பொல்லாங்கு செய்ய நினைக்கவும் கூடாது. அவரும் நம்முடையவர். தாவீது ராஜா கொண்டிருக்க சவுல் விரட்டிக்கிட்டு அலையிறான். கவர்மெண்ட் படைகள் பூரா அவங்க கையில் தான் இருக்குது. இவர்கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் கடன்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, அப்படி இப்படி ஒரு 400 பேர் இருக்காங்க. அவ்வளோதான். ஒன்றும் வேற ஒன்றுக்கும் செய்ய முடியாது. அப்பமும் இந்த வனாந்திரத்தில் அலைகிற நேரத்தில் ஒரு குகைக்குள் வைத்து சவுலை பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் சேவகர்கள் சொன்னார்கள், ஆண்டவனே சத்ருவை அவருடைய கையில் தருவேன் என்று சொன்னார் அல்லவா, கொன்றுவோமா? கொல்லக்கூடாது. தேவனைதான் செய்து போட்டான். தேவனாலும் ஒரு நாள் அபிஷேகம் பெற்றான். அந்த அபிஷேகம் பெற்றவன் மேல் நான் கைப்பட மாட்டேன். அது என் ஜோலி அல்ல, அது அவர் பார்த்தார் இல்லை. அப்புறம் அதில் ஒன்றும் இல்லை, அவர் எல்லாம் சரியாக செய்தார் இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அப்படி போல அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை பற்றி ஒருபோதும் பொல்லாங்கு செய்யவோ, பொல்லாங்கு என்றால் ஒருவரை கெடுத்து ஒருவரிடத்தில் பேசுகிறதே பொல்லாங்கு தான். அதையும் மனதில் வச்சுக்கிடுங்க. ஆமாம், கோயிலுக்கு வந்து வர்றோம், வந்துட்டு செய்தியை கேட்குறோம், போகிற வழியில் 2 பேர் 3 பேர் சார்ந்துக்கிட்டு அப்படி எதாவது சொன்ன பொல்லாங்கு தேவ அன்பு இல்லை என்பது அதனுடைய பொருள். கண்டுக்கிடுங்க. ஆமாம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது. வேற என்ன செய்யும்? 1 பேதுரு 4:8 மட்டும் வாசிங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். வெறும் அன்பு இல்ல, ஊக்கமான அன்புடையவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். என்ன செய்யும்? தோண்டி தெரியுமா அவங்க அன்றைக்கு முன்னால அப்போ அன்றைக்கு இப்படி தோண்டி போடாது, பாவத்தை மூடி. அன்பு திரளான பாவங்களை மூடும். இதுதான் அன்பு. இப்போ சுருக்கமாக பார்த்தோம் சில வசனங்கள். ஆனால் அப்படினால இந்த அன்பு இயேசுவின் மேலே தான் சாய்ந்திருக்க சொல்லும், வேற ஒன்றும் செய்யாது. அவர்களுக்குள்ளே அந்த 12 பேருக்குள்ளே ஒரே ஒரு அன்புள்ளவன், அந்த பூரண தெய்வீக அன்புடைய ஒருவர் இருந்தார். அவர் எங்கேயும் போய் யாரை பற்றி எந்த கதையும் பேச மாட்டார். அவர் கிடைக்க நேரங்களில் இயேசுவின் மார்பில், இயேசுவின் பாதத்தில் முழங்கால் அடிக்கிறார். தேடு, இயேசுவோடு இருக்கிறான். உங்களை என்னை குறித்து சொல்ல முடியாக அந்த அன்பை பெற்றுக்கொடுங்க. பிறருக்கு தீமை செய்ய வேண்டாம், தீது நினைக்க வேண்டாம். நம்முடைய ஜெபத்தை கடவுள் கேட்கணுமா? நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கணுமா? சங்கீதம் 66:18 என்ன எழுதியிருக்கிறது? என்னுடைய உள்ளத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். எவ்வளவு ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுக்காக ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது, அதை மாற்றணும். அக்கிரம சிந்தை நமக்கு வேண்டாம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அக்கிரம், அவைகளை மாற்றிவிட்டு நாம் இன்று யோவானுடைய அன்பை பார்த்தோம், பரிசுத்தவானுடைய அன்பை பார்த்தோம். அவருடைய அன்பு என்றால் என்ன என்று கேட்டிருக்கிறோம். சிலர் குறிப்பு வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இங்கே சன்னலில் வைத்து விட்டு போய்விடாதீர்கள். அந்த குறிப்பை கொண்டு போய் மீண்டும் வீட்டில் வைத்து அதை ஆராய்ச்சி பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கூட விஸ்தாரமாக ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆமென். அப்படி சில குறிப்புகள் அங்கே கிடைக்கும், குறிப்பிடுறது இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படியே இருக்கக்கூடாது. அதுதான் இந்த பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்துகிற மிருகம் அசை போடுகிறதா இருக்கணுமா? அசை போடுகிற மிருகத்தை தான் பலி செலுத்தணும். அசை போடுகிறது, அது மேயும் போது மன்று சாப்பிடாது, எதிரிகள் வந்து உரட்டிடுவாங்கன்னு சொல்லி அத்து பிடுங்கி எல்லாம் இறப்புகளை கொண்டு போய் வச்சுக்கிடும். படுத்து கிடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அப்படியே வெளியே ஏக்கி வாய்க்கில் கொண்டு வந்து சவித்து அப்புறம் முறையான இடத்துக்கு அனுப்பும். அதுதான் அவங்களுக்கு ஆகாரமாக ஜீரணித்து ஆகும். அதே வண்ணமாக நாம் அசை போடுகிறவர்களாக இருக்கணும். நம்முடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கின்றார். அப்படினால் அந்த பிரகாரம் செய்வோம். அன்பாயிருந்த சிசன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு முகத்தை பார்த்து கொண்டே இருந்தார். அன்பாயிருக்கிறவர்கள் பார்க்கக்கூடிய முகம் அந்த ஒரு முகம் தான். எல்லாம் இன்னைக்கு தேசத்தில் என்னவோ நடக்கு இருக்கட்டும், அது வேறு. நாம் இயேசுவில் அன்பு கூறுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.